ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामी नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाशातदेशधारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्तवृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा। பக்தர்களுக்கு இனிமையான காலை வணக்கம். இன்றைக்கு பிரம்ம சங்கீதையில 39வது பதம், பிரம்ம சங்கீதாவுடைய கண்டினியூஷன். ரொம்ப அற்புதமான அழகான பிரார்த்தனை. ஏன் நம்ம பிரார்த்தனை செய்யணும்? பிரார்த்தனை எதுக்காக பண்ணணும்? வை? ஏன் ஒருத்தர் பிரார்த்தனை செய்யணும்? ஏன் பிரார்த்தனை செய்யணும்? எதுக்காக பிரார்த்தனை செய்யணும்? என்ன பிரார்த்தனை செய்யணும்? எப்படி பிரார்த்தனை செய்யணும்? 4 கேள்வி ஒன்னொன்னா பதில் சொல்லுங்க. ஏன் பிரார்த்தனை செய்யணும்? எதுக்காக பிரார்த்தனை செய்யணும்? என்ன பிரார்த்தனை செய்யணும்? எப்படி பிரார்த்தனை செய்யணும்? ஓகே, பிரார்த்தனை செய்யறது பகவானுடைய கருணை வேண்டி. அப்புறம் கேட்கல. சரி, அப்புறம் ஓகே, பகவானை கருணைக்காக மட்டுமே பிரார்த்தனை செய்யணும். சரி, அப்புறம் பகவானை திருப்திப்படுத்துறதுக்காக பிரார்த்தனை செய்யும். ஓகே, ஸோ பிரார்த்தனை கிருஷ்ணருக்கு நமக்கு ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தும், நெருக்கம். ஒரு பக்தன் பகவான் இடத்துல பிரார்த்தனை செய்யும் போது பகவானுக்கும் பக்தனுக்கும் நெருக்கம் ஏற்படுது. அப்புறம் ஒரு பக்தன் பகவான் இடத்துல தன் அன்பை வெளிப்படுத்துறாரு, அன்பை வெளிப்படுத்தலாம், இணக்கம் நெருக்கம் அதிகமாகுது. சரணாகதி, பகவானே உங்களை தவிர எனக்கு வேற அடைக்கலம் இல்லை. ஓ பகவானே, உங்களை தவிர எனக்கு வேற அடைக்கலம் இல்லை. சரணாகதி. பிரார்த்தனை எந்த நோக்கத்துக்காக செய்யணும்? ஏன் பிரார்த்தனை செய்யணும்? எதுக்காக பிரார்த்தனை செய்யணும்? என்ன பிரார்த்தனை செய்யணும்? எப்படி பிரார்த்தனை செய்யணும்? ஏன் பிரார்த்தனை செய்ய வேண்டும்? ஜீவாத்மா கிருஷ்ணர் முன்னாடி போயிட்டு, நாம எல்லாரும் பகவான் முன்னாடி போய், நான் ஒரு பிச்சைக்காரன் யாசகன் மாதிரி பிரார்த்தனை செய்ய. ஓ பகவானே, நான் இந்த ஜட உலகத்துல வீழ்ந்துட்டேன், நான் ஒரு வீழ்ந்த ஆத்மா, நான் ஒரு கட்டுண்ட ஆத்மா, என்னை இந்த பிறப்பு சக்கரத்திலிருந்து விடுவிச்சிருங்க. யாசகம் கேட்கணும் பகவான்கிட்ட போய், பிச்சைக்காரன் மாதிரி. என்னை எப்படியாவது உங்க மாயா சக்தியிலிருந்து காப்பாத்துங்க. நான் மாயினுடைய பிடியில சிக்கிட்டு ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு இருக்கேன். நான் உங்களை மறந்துருக்கேன், நான் உங்களை மறந்துட்டேன், நான் உங்களை உதறி தள்ளிட்டு வந்துட்டேன், இங்க வேணான்னு வந்துட்டேன். அதனால கிருஷ்ணா, என்னை தயவு செய்து உங்க தாமரை பாத்திரம் ஒரு தூசியா இருக்கிறதுக்கு இடம் கொடுங்க. அப்படி பகவான் முன்னாடி நம்ம யாசகம் கேட்கணும். அதனாலதான் ரூப கோஸ்வாமி பிரபுபாதா பக்தி ரசாம் சிந்து புஸ்தகத்துல பிரார்த்தனையில 3 ரகமான பிரார்த்தனை, 3 விதமான பிரார்த்தனை சொல்லியிருக்கேன். நாங்க பக்தி கிளாஸ் கூட அதை பத்தி பேசிட்டோம். 3 விதமான பிரார்த்தனை என்னென்னது? தைன்யவோதிகா, சம்பிரார்த்தனாத்மிகா, சம்பிரார்த்தனாத்மிகா, லாலசம். உண்மை புரியல உங்களுக்கெல்லாம்? புரியலன்னு எனக்கு புரியுது. ரைட். தைன்யவோதிகா, சம்பிரார்த்தனாத்மிகா பிரார்த்தனா, தென் லாலசமை.
தைன்யவோதிகான்னா என்னதுன்னா, கிருஷ்ணர் முன்னாடி தன்னை ஒரு கடைநிலையான ஆத்மாவாக, நான் ஒரு கீழ்நிலையான ஆத்மா, நான் வீழ்ந்த ஆத்மா, ஓ எம்பெருமானே கேசவனே என்னை காப்பாத்துங்க. இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, பகவான் முன்னாடி போய் யாசகன் மாதிரி, ஒரு பிச்சைக்காரன் மாதிரி பிச்சை கேட்கணுமா, பக்தி போடுங்க, கிருஷ்ணா கோவிந்தா பக்தி போடுங்க. எப்படி ஒரு தெரு முன்னாடி வீட்டுல பிச்சைக்காரன் அம்மா தாயே தர்மம் பண்ணுங்கம்மா, பிச்சை போடுங்கம்மா அப்படின்னு கேட்கறாங்க இல்லையா, அந்த மாதிரி கிருஷ்ணர் முன்னாடி கிருஷ்ணா கோவிந்தா ஜெகநாதா பக்தியை கொடுப்பா அப்படின்னு பிக்ஷை. இது தைன்யவோதிகா. தன்னுடைய நிலைமையை உணர்ந்து தன்னை தாழ்த்தி கொண்டு பிரார்த்தனை செய்வது. நீங்க பாருங்க, ஆச்சாரியெல்லாம் அப்படிதான் பிரார்த்தனை செய்வோம். ஆச்சாரியெல்லாம் நான் ரொம்ப வீழ்ந்த ஆத்மா, நான் ஒரு கீழலையான ஆத்மா, என்னை யமராஜர் மன்னிக்க மாட்டாரு. பெரிய பெரிய ஆச்சாரியர், பெரிய பெரிய ஆச்சாரியர் என்ன பிரார்த்தனை செய்யறாங்க, தன்னை ஒரு கீழலையான ஆத்மா பிரார்த்தனை செய்யறாங்க. லோச்சன் தாஸ் தாக்கூர் ஒரு பெரிய ஆச்சாரியர். அவர் என்ன பிரார்த்தனை செய்யறாரு, எனக்கு உங்க நாமத்து மேல ருச்சியே வர மாட்டேங்குது, பக்தியில எனக்கு சுவை வரல, என்னை யமராஜா மன்னிக்க மாட்டாரு. சேப்பாதே நகிலோ ஆசா பரம கருணா பாட்டுல பாடுறாரு. பரம கருணா பாட்டுல கடைசி பேராகிராஃப்ல அவர் சொல்றாரு, சேப்பாதே நகிலோ ஆசா, யமராஜா என்னை மன்னிக்க மாட்டாரு, நான் அவ்வளோ கீழ்நிலையான ஆத்மாவா இருக்கேன். ஆனா அவருக்கு பகவான் மேல அவ்வளவு அன்பு வச்சிருக்காரு, தூய பக்தர் அவர். சோ ஒரு பக்தர் எப்பவுமே கிருஷ்ணர் முன்னாடி நான் ஒண்ணுத்துக்கு உதவாதவன், நான் ஒண்ணுத்துக்குமே உதவாதவன் அப்படின்னு தன்னை தாழ்த்திக்கணும். பிரபுபாதா கவிதை எழுதினார் இல்லையா, கப்பல்ல போகும்போது என்ன கவிதை எழுதினாரு, நான் பெரிய பண்டிதன், என்னை யாரும் ஜெயிக்க முடியாது, நான் உலகத்துல எல்லாருக்கும் கிருஷ்ண பக்தியை கொடுத்துருவேன், என்ன மாதிரி ஒரு சிறந்த ஆச்சாரியன் கிடையாது அப்படி எழுதினாரு. என்னை எல்லாரும் பக்தி வேதாந்த சுவாமி கூப்பிடுறாங்க, ஓ கிருஷ்ணா நீங்க விரும்பினா அந்த பேருக்கு ஏற்றபடி என்ன ஆக்கிடுங்க. நீங்க பக்தி வேதாந்தா என்னதப்போ, பக்தி வேதாந்த பக்தி வேதாந்த சுவாமி நம்மளா சொல்லக்கூடாது, அந்த வார்த்தைக்கு அர்த்தம் பக்தி அப்படின்னு என்னது, பகவான் மேல அன்பு. வேதாந்தம்னா வேதத்தோட இறுதி ஸ்டேட்மெண்ட் யாரு, கிருஷ்ணா. அப்போ வேதத்தோட இறுதி இலக்கு கிருஷ்ணா, அந்த கிருஷ்ணன் மேல எப்படி அன்பு சொல்லி கொடுக்கணும்னு சொன்னவர் தான் பக்தி வேதாந்த சுவாமி. வேதத்தின் இறுதி குறிக்கோள் கிருஷ்ணா, வேதைச சர்வே ரகமேவ வேத்யோ வேதாந்த கிருத், வேதாந்தம் வந்துச்சா, வேதாந்த கிருத் வேதவித் விவேக், வேதங்களை முற்றிலும் அறிந்தவர் கிருஷ்ணா, வேதங்களை முற்றிலும் தொகுத்ததும் கிருஷ்ணா, வேதங்களால் அறியப்பட வேண்டியவரும் கிருஷ்ணா. அந்த கிருஷ்ணரை நமக்கு அவர் மேல எப்படி பக்தி பண்றதுன்னு சொல்லி கொடுத்தனால பக்தி வேதாந்த சுவாமி. அதனால இந்த பேரை நீங்க உறுதிப்படுத்துங்க, எல்லாரும் என்ன பக்தி வேதாந்த சுவாமி கூப்பிடுறாங்க, கிருஷ்ணா என்ன அதுக்கு தகுதி உள்ளவன் ஆக்கிடுங்க. இது எவ்வளவு பணிவு இருந்தா இந்த மாதிரி பிரார்த்தனை செய்வாங்க. நம்ம ஒரு 2 பேரை கிருஷ்ணான்னு கூட்டிட்டு நான் பெரிய பக்தன் ஆயிட்டேன்னு சொல்லி 2 பேரை கூட்டிட்டு அவங்க சாண்டிங் பண்ண வச்சாலே பாருங்க எனக்கு 4 பேர் இருக்கிறாங்க இல்லையா, நம்ம கருவம் வந்துரு. ஏய் நான் ப்ரீச் பண்ண நீ ஏன் போய் பேசுற, நான் கூட்டிட்டு வந்தேன் இல்லையா, கருவம் வருது. ஆனா பிரபுபாத இந்த உலகத்தையே கிருஷ்ண உணர்வுல மூழ்கடிக்கிறவரு, அவர் என்ன சொல்றாரு, நான் இன்சிக்னிஃபிகன்ட், ஐ ஆம் இன்சிக்னிஃபிகன்ட், நான் ஒண்ணுமே இல்லை. சரிதான். தைன்யவோதிகா. தைன்யவோதிகான்னா என்ன பிரார்த்தனை பண்றது, ரொம்ப எளிமையாக பிரார்த்தனை, தன்னை தாழ்த்தி கொண்டு பணிவாக பிரார்த்தனை செய்யும். அப்புறம் அடுத்தது சம்பிரார்த்தனாத்மிகா, அப்படின்னா தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துறது கிருஷ்ணத்துல. கிருஷ்ணா நான் உங்களுக்கு எப்பவுமே சேவை பண்ணிக்கிட்டே இருக்கணும், நான் உங்களுடைய சேவகனா இருக்கணும், நான் உங்களுக்கு விதவிதமான மலர்களை கட்டி அர்ப்பணிக்கணும், நான் உங்களுக்கு விதவிதமான போகா செஞ்சு நிவேதனம் பண்ணணும், நான் உங்களோட எப்பவுமே அன்பு செய்யணும் அப்படின்னு தன்னுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறது, கிருஷ்ணன் மேல உள்ள அன்பை வெளிப்படுத்துறது. இந்த லாலசமயை கிருஷ்ணருடைய உயர்ந்த உன்னத இன்பத்தை அனுபவிக்கிறது. விருந்தாவனத்து கோபர்கள் கோபிகள் கிருஷ்ணனுடைய பிரிவில் அவர் நினைச்சிட்டே பிரார்த்தனை செய்யறது. ஸோ இப்படி பிரார்த்தனை இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ
ஸோ எனக்கு என்ன பிரார்த்தனை பண்ணணும்னு தெரியாது, அதனால நாம் என்ன புத்திசாலித்தனமா பண்ணணும். ஓகே, எனக்கு வந்து கிருஷ்ணர் என்ன பிரார்த்தனை செய்யணும், எப்படி பிரார்த்தனை செய்யணும், கிருஷ்ணர் எப்படி மகிழ்விக்கணும்னு தெரியாது. அப்ப என்ன பண்ணணும்? குந்தி மகாராணி, பீஷ்மதேவ், பிரம்மதேவ், மகாதேவ், பிரகலாத், துருவா, இவங்களுடைய பிரார்த்தனைய கிருஷ்ணர் முன்னாடி எதிர்ப்பாங்க. ஓ கிருஷ்ணா, இந்த தூய பக்தர்கள் எப்போ உங்க மேல பிரார்த்தனை செஞ்சிருக்காங்க, ஸோ எனக்கு பிரார்த்தனைலாம் ஒன்றும் தெரியாது, அவங்க செஞ்ச பிரார்த்தனை அப்படின்னு நான் செய்வேன். அந்த பிரார்த்தனையை செய்யும்போது அந்த பாவம் வரும், அந்த பாவத்தில் செய்யும். கிருஷ்ணன் மேல உள்ள பாவம், அந்த பாவத்தோட பிரார்த்தனை செய்யும். ஸோ பிரம்ம சங்கீதா இங்க பிரம்மாவுடைய அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ். The whole பிரம்ம சங்கீதா இஸ் பிரம்மா ரியலைசேஷன். பிரம்ம சங்கீதி முழுவதுமே பிரம்மருடைய ரியலைசேஷன், அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ். அவர் எப்படி பகவானுடைய ஆன்மீக லோகத்தை பார்த்தாரு, அவர் எப்படி இந்த பூமியில தோன்றினாரு, எப்படி பிரபஞ்சங்களை தோற்றுவித்தாரு, எப்படி உயிர்வாளிகளை தோற்றுவிச்சாரு, கிருஷ்ணர் யாரு, அவருக்கும் கிருஷ்ணருக்கு என்ன உறவு இருக்கு, அவருக்கும் தேவர்களுக்கு என்ன உறவு இருக்கு, கிருஷ்ணர் தான் பரம புருஷோத்தமனான முழுமுதற்கிற ஒரு கோவிந்தம், ஆதி புருஷம் தமகம், கிருஷ்ணர் தான் இந்த ஆதி புருஷன். இப்படி ஒரு பாடல்லையும் பிரம்ம சங்கீதையில பிரம்மதேவர் பகவானே ஆதி புருஷன். ஆதி புருஷன் என்னது? ஆதி புருஷன், புருஷன்னா நபர், ஆதினா அவருக்கு முன்னாடி யாரும் இல்லை, அனாதி ஆதி, அவருக்கு முன்னாடி யாரும் இல்லை, அவர் தான் எல்லாரும். அப்ப இங்க என்ன சொல்றாரு பிரம்மா? ராமாதிமூர்த்தி கலாநியமேன திஷ்டன் நன்னாவதாரமகரோத் புவனேஷு கிந்தோஹு கிருஷ்ணஸ்வயம் சமபவத் பரமத் புமான்யோ கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி. எந்த ஆதிபுருஷன் கோவிந்தன் கிருஷ்ணர், ராமர், நரசிங்கர், வாமனர் போன்ற அவதாரங்களை எடுத்தாரோ அவரே நான் வணங்குகிறேன். ராமர் மற்றும் இதர அவதாரங்கள் வைகுண்டத்திலிருந்து இறங்கி வருகின்றனர். ஆனால் கிருஷ்ண பகவானோ தாமே கோலோக விருந்தாவனத்திலிருந்து இறங்கி வருகின்றார். இதன் உள்ளார்த்தம் யாதென்றால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரானவர் சைதன்ய மகாபிரபுவாக இறங்கி வருகிறார். ஸோ கிருஷ்ணரும் சைதன்ய மகாபிரபு வேற வேற இல்லை. சரி, அதுக்கு முன்னாடி அப்ப இதெல்லாம் பகவானுக்குள்ள பேதமா? எல்லா பகவானும் ஒண்ணுதானே, என்ன பேதம்லாம் இல்லை. பட் ஆனா பகவானுக்குள்ள பேதம் இல்லை, எல்லாமே பகவானுடைய அவதாரம் தான். ராமர், நரசிங்கர், வராகர், ராமர், நரசிங்கர், வராகர் இவங்கெல்லாம் பகவானுடைய அவதாரம் தான். ஆனா கிருஷ்ணர்கிட்ட என்ன சிறப்பு? அப்போ ராமர், நரசிங்கர், வராகர் இந்த அவதாரங்களுக்கும் பகவான் கிருஷ்ணருக்குள்ள வித்தியாசம் என்ன? என்ன சிறப்பு? ஏன் கிருஷ்ணா வந்து ஆதி புருஷன்? சரி, கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள். அப்புறம் 6 ஐஸ்வர்யங்கள். 6 ஐஸ்வர்யங்கள் எல்லா அவதாரத்திலையும் பகவான் வெளிப்படுத்துறாரு. சில அவதாரங்கள் ஒரு பர்டிகுலர் ஐஸ்வர்யத்தை வெளிப்படுத்துறாரு. என்ன வித்தியாசம்? விஷ்ணு தத்துவங்கள் ராமர், நரசிங்கர், வராகர், இந்த மாதிரி நாராயணமூர்த்தி, இவங்களுக்கும் கிருஷ்ணருக்கு என்ன வித்தியாசம்? வித்தியாசம். கிருஷ்ணர் வந்து பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள், மற்றவங்களாம் புருஷோத்தமர், லீலா புருஷோத்தமா, மரியாதை புருஷோத்தமா, பரம புருஷோத்தம். மரியாதை புருஷோத்தமா யாரு? ராமச்சந்திர பிரபு. லீலா புருஷோத்தம யாரு? நரசிங்கதேவ். பிரேம புருஷோத்தமன் யாரு? சைத்தன்ய மகாபிரபு. பரம புருஷோத்தமன் யாரு? கிருஷ்ணா. கிருஷ்ணா வந்து இந்த புருஷோத்தமர்களா பரம புருஷோத்தம். அப்ப இவங்களும் கிருஷ்ணருக்கு என்ன வித்தியாசம்? லீலை, கிருஷ்ணாவுடைய பால்ய லீலை. ராமர் எங்கேயாவது பால்ய லீலை பண்ணாரு கேட்டிருக்குமா? ராமர் வந்து வெண்ணெய் திருடினாரு, அப்புறம் அயோத்தியாவில் இருக்கிற பெண்களுடைய வஸ்திரத்தை தூக்கிட்டு போயிட்டாரு, இது மாதிரி ராமருடைய பால்ய லீலை கேட்டிருக்குமா? ஹரே கிருஷ்ணா. ராமருடைய பால்ய லீலை கேட்டிருக்குமா? சரி, ஓ நரசிம்ம பெருமானே, நான் இவங்களை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? போய் நரசிம்மர் போய் காதல் பண்ண முடியுமா? நரசிம்மர் பார்த்து நமஸ்காரம் பண்ணும், மரியாதை கலந்த பக்தி வரும் இல்லையா? நரசிம்மர்கிட்ட போய் காதல் பண்ண முடியாது. ஆனா கிருஷ்ணர்கிட்ட போய் சொல்லலாம், கிருஷ்ணா நான் உங்களை காதலிக்கிறேன்.
இந்த உலகத்துல சொல்றாங்க இல்லையா, ஒரு ஆண் பொண்ணை பார்த்துன்னு நான் உன்னை காதலிக்கிறேன், காதலில் விழுந்தான், எந்திரிக்கல. ஜன உலகத்துல காதல்ல விழுவாங்க, எந்திரிக்க முடியாது. ஆன்மீகத்துல விழறதில்லை, ஆன்மீகத்துல எந்திரிக்கும். அதனாலதான் பிரம்மாவுடைய பிறப்பை பாருங்க. நம்ம எல்லாம் எப்படி பிறந்தோம்? தலை குப்புறம் வந்து விழுந்தோம். பிரம்மா எப்படி பிறக்கிறாரு? ஊர்த்துவம், மேல் நோக்கி பிறக்கிறார். That's why Brahma's birth is auspicious. பிரம்மாவுடைய பிறப்பு ஏன் சிறந்ததுன்னா பகவானுடைய நாபிலிருந்து இப்படி மேல் நோக்கி வர்றாரு. நம்ம எல்லாம் பௌதிக இயற்கையினால தள்ளப்பட்டு கீழே விழுந்தோம், தொப்புன்னு தலை குப்புறம். ஸோ கிருஷ்ணனுக்கு என்ன சிறப்பு? ஈவன் ஹரே கிருஷ்ணா, ஈவன் நாராயணமூர்த்திட்டு இல்லாத சிறப்பு கிருஷ்ணன் என்ன இருக்கு ஸ்பெஷல்? அப்போ திரிபங்க லலிதா, அவர் உடல்ல 3 வளைவு இருக்கு. நாராயணமூர்த்தியோட உடல்ல 3 வளைவு இருக்கு, கிருஷ்ணாட்ட 3 வளைவு இருக்கு. அப்புறம் வைஜெயந்தி மாலை நாராயணமூர்த்தி போட்டு, அது நாராயணத்தி இருக்கு. புல்லாங்குழல், புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களேன்னு பாடினார் இல்லையா? யார் புல்லாங்குழல் வச்சிருப்பா? நாராயணத்த புல்லாங்குழல் இருக்காரு, கிருஷ்ணாட்ட தான் புல்லாங்குழல். கிருஷ்ணட்ட எத்தனை புல்லாங்குழல் இருக்கு? 3. என்னென்னது? எதுக்கு அது? வேணு எதுக்கு, முரளி எதுக்கு, வம்சி எதுக்கு? வேணுங்கிற புல்லாங்குழல் எதுக்கு கிருஷ்ணர் வாசிக்கிறாரு? வம்சிங்கிற புல்லாங்குழல் எதுக்கு கிருஷ்ணர் வாசிக்கிறாரு? முரளிங்கிற புல்லாங்குழல் எதுக்கு கிருஷ்ணர் வாசிக்கிறாரு? வேணு வந்து பசுக்கள், அப்புறம் வம்சி கோபிகள், அப்புறம் முரளி கோபர்கள், நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸு. பாருங்க, கிருஷ்ணா வந்து அவருடைய உடல்ல 3 வளைவு இருக்கு. இது நாராயணமூர்த்திட்ட பார்க்க முடியாது, ராமர் நரசிம்மன்ட்ட பார்க்க முடியாது. அப்புறம் கிருஷ்ணா வந்து புல்லாங்குழல் வச்சுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வேற என்ன சிறப்பு கிருஷ்ணருக்கு நாராயணமூர்த்தி? கொஞ்ச நேரம் இப்படி பேசணுமே. அவரது லீலைகள், கிருஷ்ணாவுடைய லீலைகள், அது பால்ய லீலை. நரசிம்மூர்த்தி வந்து குழந்தையா பிறந்து பால்ய லீலை பண்ணாரா? இது குழந்தை நரசிம்மரே இல்லையா? நரசிம்மர் குழந்தையெல்லாம் வரல, ஸ்தம்பத்தை உடச்சி வெளியே வந்தார். அற்புத சிங்கா, அற்புத சிங்கா. நான் மிருகம், நான் மானுஷம். அவர் மனுஷனா மிருகமானே சொல்ல முடியாத மாதிரி தூணை உடச்சிட்டு வந்தார் நரசிங்கமூர்த்தி. நரசிங்கமூர்த்தி குழந்தையெல்லாம் வந்து விளையாடல இல்லையா? இது குட்டி நரசிம்மரே அப்படியெல்லாம் இல்லை, நரசிம்மர் ஒத்துருதா. ஸோ கிருஷ்ணாவுடைய லீலை, கிருஷ்ணாவுடைய உடல்ல 3 வளைவு, அவரது புல்லாங்குழல், அவரது லீலைகள், இதெல்லாம் தான் டிஃபரன்ஸ். ஸோ கிருஷ்ணா கோவிந்தம் ஆதி புருஷம். இதே மாதிரி ஒரு ஸ்லோகம் வந்து பாகவதத்தில் இருக்கு. அது என்னது? இப்ப இங்க சொன்னாங்க இல்லையா, ராமாதி மூர்த்தி சகலா நியமே நதிஸ்தன் நானா அவதார மகரோத் புவனேஷ் கிந்து கிருஷ்ண ஸ்வயம் சமபவத் பரமத் குமான்யோ கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. இதே மாதிரி ஸ்ரீமத் பாகவதம் 1st canto 3rd chapterல ஒரு ஸ்லோகம் இருக்கு. ஏதேஜாம் சகலோ பும்ச கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம். ஏதேஜாம்சா கலாம், அம்சா கலா, அவதாரம், அவதாரத்துடைய அவதாரம். அப்ப ஸ்ரீமத் பாகவதத்துல 3ஆம் ஸ்கந்தத்துல பகவானுடைய பல்வேறு அவதாரத்துடைய பேர் கொடுத்துட்டு, லிஸ்ட் கொடுத்துட்டு, இந்த அவதாரங்களுக்கெல்லாம் ஆதாரம் ஏதேஜாம்ச கலோ பும்சா கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம். கிருஷ்ணர் தான் ஸ்வயம் பகவான். கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம், கிருஷ்ணர் தான் ஸ்வயம் பகவான். அப்போ பாகவதம் உறுதிப்படுத்தியிருக்கு, பாகவத்துல உறுதிப்படுத்திருக்கு கிருஷ்ணர் தான் ஸ்வயம் பகவான். அப்புறம் பிரம்ம சமிதியில இருக்கு கிருஷ்ணர் தான் ஸ்வயம் பகவான். அப்புறம் வேற எங்க இருக்கு கிருஷ்ணர் தான் ஸ்வயம் பகவான். பகவத்கீதை கிருஷ்ணர் சொல்றாரு, நான் தான் முழுமுதற் கடவுள். இதுதான் அதிகாரப்பூர்வமான தகவல். அதனால இந்த பிரம்மா என்ன சொல்றாரு, அந்த கோவிந்தன் தான் ஆதி புருஷன். இந்த நாராயணர், புருஷாவதாரம், எல்லா அவதாரம், என்னென்ன அவதாரம் இருக்கு, எத்தனை வகையான அவதாரம் இருக்கு? 6 வகையான அவதாரம். என்னென்னது? லீலாவதாரம், குணாவதாரம், மன்வந்திராவதாரம், சத்யாவேஷ அவதாரம், புருஷாவதாரம், யுகாவதாரம். இந்த அவதாரங்களுக்கெல்லாம் ஆதாரம். கிருஷ்ணர் வந்து அவதாரம் அல்ல, கிருஷ்ணர் அவதாரி.
ஆனா தமிழ்நாட்டுல தென்னிந்தியால என்ன பண்றாங்க, பெரும்பாலும் 10 அவதாரத்துல கிருஷ்ணரையும் போட்டுருவாங்க. 10 அவதாரத்துல கிருஷ்ணர் ஒருத்தர் இல்ல. அப்படி 10 அவதாரத்துல கிருஷ்ணர் ஒருத்தரா இருந்தா ஏன் ஜெயதேவ் கோஸ்வாமி கேசவதேதா மீன சரீரா, கேசவதேதா ராம சரீரா, கேசவதேதா கூர்ம சரீரா? கேசவன் தான் மத்ஸ்ய அவதாரம் பண்ணாரு, கேசவன் தான் நரசிம்ம அவதாரம் பண்ணாரு, கேசவன் தான் வாமனாவதாரம். அப்ப கேசவன் யாரு? பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லி பால்கார பேர் கூட கேசவன் இருக்கா? கேசவன் கிருஷ்ணா, கிருஷ்ணர் தான் கேசவன். அதனால இங்க ஆச்சாரியர்மார்கள் உறுதிப்படுத்துறாங்க கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள். பிரம்மசங்கீதா, பகவத்கீதா, பாகவதம் சொல்லியிருக்கு. அப்படின்னா ஓகே, விஷ்ணு அவதாரம்லாம் வெரி குட், விஷ்ணு அவதாரம்லாம் ஓகே தான். நரசிம்மர் வழிபட்டாலும் மறுபிறவி கிடையாது, வாமன வழிபட்டாலும் மறுபிறவி கிடையாது, ராமரை வழிபட்டாலும் மறுபிறவி கிடையாது. ஆனா எங்க கொஞ்சம் வித்தியாசம் வருது, எங்க வித்தியாசம் வருது? நரசிம்மரை வழிபட்டாலும் நம்ம ஆன்மீக லோகத்துக்கு போயிடுவோம், வாமனர் வழிபட்டாலும் ஆன்மீக லோகத்துக்கு போயிடுவோம். யாராவது உடலை விடும்போது ராமரை நினைச்சிட்டு உடலை விட்டாலும் ஆன்மீக லோகத்துக்கு போயிடுவோம். சோ கிருஷ்ணருக்கு இன்னும் கொஞ்சம் வித்தியாசம் வருது. இல்ல இல்ல, கிருஷ்ணரை வழிபட்ட என்ன ஆகும்? கோல விருந்தாவனத்துக்கு போவோம். கோல விருந்தாவனம், கோல விருந்தாவனம் வைகுண்டோட கேபிட்டல். வைகுண்டோட கேபிட்டல். நிறைய வைகுண்ட லோகம் இருக்கு. ராமர், நரசிங்கர், வராகர் எல்லாம் ஒரு வைகுண்ட லோகத்துல இருக்காங்க. கிருஷ்ணரை வழிபடுறவங்க கோலோக விருந்தாவனத்துக்கு போவாங்க. ரைட்? அப்ப யாராவது கோலோக விருந்தாவனத்துக்கு போகணும்னா கிருஷ்ணரை வழிபடணும். நரசிம்ம உலகத்துக்கு போகணும்னா நரசிம்மரை வழிபடலாம். அயோத்தியா தாமத்துக்கு போகணும்னா ராமரை வழிபடலாம். அப்படியே ஒருத்தர் கிருஷ்ணரை வழிபட்டாலும் கோலோக விருந்தாவனத்துல எங்க போகணும்னு இருக்கு. ஆன்மீக லோகத்துல கோலோக விருந்தாவனத்துல நீங்க மதுரா போகணுமா, விருந்தாவனம் போகணுமா, துவாரகை போகணுமா? துவாரகை கிருஷ்ணர் இருக்காது, விருந்தாவன கிருஷ்ணர் இருக்காது, மதுரா கிருஷ்ணர் இருக்காது. துவாரகை கிருஷ்ணா அப்படியே ஐஸ்வர்ய பாவத்தில் இருப்பார். விருந்தாவன கிருஷ்ணா கன்றுகளோடும் பசுக்களோடும் கோபர்களோடும் கோபிகளோடும் இருப்பார். எங்க போகணும்? விருந்தாவனத்துக்கு போகணுமா? எங்க போகணும்? கோலோ விருந்தாவனத்துக்கு. அப்படின்னா பக்தி ஒழுங்கா பண்ற. 24 மணி நேரம் கிருஷ்ணரை நினைக்கணும். கிருஷ்ணரை தவிர, அதாவது பிரபா என்ன உதாரணம் கொடுக்கிறாரு, நீரின்றி எவ்வாறு மீனால் உயிர் வாழ முடியாதோ, நீரின்றி எவ்வாறு மீனால உயிர் வாழ முடியாதோ அது மாதிரி கிருஷ்ணர் இல்லாம என்னால இருக்க முடியாதுங்கிற. கிருஷ்ணர் இல்லாம என்னால உயிர் வாழ முடியாது. நீரின்றி எவ்வாறு மீனால் உயிர் வாழ முடியாதோ அது மாதிரி, நீரின்றி எவ்வாறு மீனால் உயிர் வாழ முடியாதோ அந்த மாதிரி கிருஷ்ணர் இல்லாம என்னால உயிர் வாழ முடியாது. அந்த ஒரு சுச்சுவேஷன் தான் எங்க போலாம்? ஓகே. யஸ்ய பிரபா பிரபவதோ ஜகதண்ட கோடி கோடே சசேஷு வசுதாதி விபூதி பின்னாம் தத் பிரம்ம நிஷ்கலம் அனந்தம் அசேஷ போதாம் கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி. உபனிஷதங்கள் எதை பிரம்மம் என்று வர்ணிக்கின்றதோ அதன் தோற்றுவாய் சுயப்பிரகாசமான ஆதி புருஷன் கோவிந்தன். இந்த கோவிந்தன் வகுக்கப்படாத வரம்பற்ற எல்லையற்ற சத்தியம். இவரை நான் வணங்குகிறேன். பரம சத்தியம். இந்த பரம சத்தியங்கிற வார்த்தை எங்க இருக்கு? பரம சத்தியங்கிற வார்த்தை எங்க இருக்கு? அதுல பரம சத்தியமே கிடையாது. நீங்க புதுசா எழுதுறீங்க. பரம சத்தியம் எங்க இருக்கு? இப்ப இங்க பிரம்ம சங்கீதத்துல பிரம்ம பாகவத்துல எங்க இருக்கு? குஜ்யம் சத்தியம் பரம் தீமகி. கிருஷ்ணர் தான் பரம சத்தியம், அப்சல்யூட் ட்ரூத், பரம உண்மை, பரம சத்தியம் கிருஷ்ணா. உண்மை இருக்கு, பரம உண்மை இருக்கு. உண்மைன்னா என்னது? பரம சத்தியம்னா என்ன? பரம சத்தியம் என்ன? இப்போ
நான் இருக்கேன், ஆமா நான் இருக்கேன். அவர் இருக்காரு, ஆமா இருக்காரு. நீங்க இருக்கீங்க, ஆமா இருக்கோம். நம்ம நிரந்தரமா இருக்க போறோமா? அப்போ நம்ம இருக்கோம் சத்தியம், ஆனா நிரந்தரமா இருக்க போறது இல்லை. அப்ப யார் நிரந்தரமா இருக்கா? கிறிஸ்து தான் பரம சத்தியம். இங்க எல்லாம் மாற்றம் ஆயிட்டே இருக்கு. இந்த ஜட உடல் மாற்றம் அடையுது, இந்த ஜட உலகம் மாற்றம் அடையுது. ஆனா இது பொய் இல்லை, இது உண்மை. ஜட உலகம் பொய்யா? ஏன் ஜட உலகம் பொய் இல்ல? பவானிய சக்தி. இங்க ஏதாவது பார்க்கறதுலாம் பொய்யா? எதுவுமே பொய் இல்லை, ஆனா தற்காலிகமான. அதனால இங்க உண்மைதான், ஆனா இந்த உண்மை வந்து ரிலேட்டிவ் ட்ரூத் சொல்லுவாங்க. ரிலேட்டிவ் ட்ரூத், அப்சல்யூட் ட்ரூத் இல்ல. கிருஷ்ணாஸ் அப்சல்யூட் ட்ரூத். கிருஷ்ண தான் பரமசக்தி, ரைட்? சோ பிரம்மன், பிரம்மன், பிரம்மன்கிற வார்த்தைக்கு கேள்விப்பட்டிருக்கோம். பிரம்மன், பிரம்மத்துக்கும் கிருஷ்ணன் ஆதாரம். பிரம்மங்கிறது என்னது? அப்போ கிருஷ்ணோட உடல் ஒரு தேஜஸ். அப்போ இப்படி கூட கிருஷ்ணரை உணரலான்னு பாவம் சொல்லுது. எப்படி எல்லாம் உணரலாம்? எப்படி எல்லாம் கிருஷ்ணரை உணரலாம்? பிரம்மேதி பரமாத்மேதி பகவான் இது சப்தே வதந்தி தத்துவவிதஸ் தத்துவம் யஜ்ஞானம் அவ்யயம் பிரம்மேதி பரமாத்மேதி பகவான் இது சப்தே. அந்த முழுமுதற் கடவுளை, பரம சத்தியத்தை பிரம்மம்னு உணரலாம், பரமாத்மானு உணரலாம், பகவானும் உணரலாம். ஆனா இது எது உன்னதமானது? எது இது உன்னதமானது? இது இவ்வளவு நேரமா இருக்கு. பகவானை உணர்தான் உன்னதமானது. பிரம்மத்தை உணர்வதும் பரமாத்மா உணர்வதும் முழு உணர்வு கிடையாது. பகவானை உணர்றதுதான் உன்னதமானது. சரி, அப்போ அந்த பிரம்மத்துக்கு ஆதாரம் கிருஷ்ணா. யாரெல்லாம் கிருஷ்ணர் பிரம்மமா நினைக்கிறாங்க? அருவவாதிகள், பிரம்மவாதிகள், பகவானுடைய ரூபத்தை ஏற்றுக்கொள்ளாதவங்க அவரை பிரம்மமா நினைக்கிறாங்க. சோ உபநிஷத்துக்கள், அப்ப உபநிஷத்துல என்ன சொல்லியிருக்கு? பிரம்மம் இருக்கு, எல்லாம் சர்வம் கலோ இதம் பிரம்மம், எல்லாம் பிரம்மத்துக்கு தான் வந்தது, எல்லாம் பிரம்மத்துக்கு தான் முடியுது. நாமும் பிரம்மம் தான், அகம் பிரம்மாஸ்மி, நானும் பிரம்மம் தான். ஆனா என்ன பிரச்சனைங்க? நானும் பிரம்மம், அதுவும் பிரம்மம். அந்த பிரம்மத்துக்கு தான் இந்த பிரம்மம் வந்தது. இப்ப என்ன பிரச்சனை? ரெண்டு பிரம்மம் ஒண்ணு இல்ல. அப்ப கிருஷ்ணர் யாரு? நானும் பிரம்மம், கிருஷ்ணரும் பிரம்மம். அப்ப கிருஷ்ணர் யாரு? பரம் பிரம்ம பரம் தாம பவித்ரம் பரமம் பவான். கிருஷ்ணர் வந்து பரபிரம்மம். கிருஷ்ணர் குட்டி பிரம்மம் இல்ல, நாம தான் குட்டி பிரம்மம். கிருஷ்ணர் வந்து பரபிரம்மம். சோ உபநிஷத்துல வந்து கிருஷ்ணர் தான் அந்த பிரம்மம் வர்ணிக்குது. அந்த பிரம்மத்துக்கு ஆதாரம் அந்த பகவான் தான். அந்த கோவிந்தன் எல்லையற்றவர், பரம சத்தியமாவார், அவரை நான் வணங்குகிறேன். இப்படிதான் கிருஷ்ணத்தை பிரார்த்தனை. ஓ கிருஷ்ணா, கிருஷ்ணர் முன்னாடி எப்படி பிரார்த்தனை பண்ணணும்? கிருஷ்ணா, நீங்க தான் அந்த பரபிரம்மம், நீங்க தான் அந்த பரம புருஷோத்தமன், நீங்க தான் முழுமுதற் கடவுள். இப்படி பிரார்த்தனை செய்யலாம். அப்படி இப்படியும் பிரார்த்தனை செய்யலாம். கிருஷ்ணா, நீங்க தேவிக்கு பிரியமானவர், தேவகி நந்தன், நந்தநந்தன், யசோதானந்தன், கோகுலநந்தன், இப்படியும் அர்ஜுனன், பார்த்த சாரதி, இப்படியும் பிரார்த்தனை செய்யலாம். இந்த ரெண்டு பிரார்த்தனையில எது ரொம்ப கிருஷ்ணருக்கு பிடிக்குது? கிருஷ்ணர் முன்னாடி வந்து ஓ அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே, பரம்பொருளே, பரம சத்தியமே, பரமாத்மாவே, இப்படியும் பிரார்த்தனை பண்ணலாம். ஓ தேவகி நந்தனே, யசோதானந்தனே, பார்த்த சாரதியே, பாண்டவ தூதனே, இப்படியும் பிரார்த்தனை பண்ணலாம். இது எது கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிக்கும்? தன் பக்தனுடைய பேரை சேர்த்து சொல்வது கிருஷ்ணருக்கு. ஓ வெரி குட். அதனால பாருங்க, ஆச்சாரியர் எல்லாம் எப்படி பிரார்த்தனை பண்ணுவாங்க? பகவானோட லீலைகளை சேர்த்து பிரார்த்தனை. குந்தி தேவி எப்படி பிரார்த்தனை பண்ணாங்க? குந்தி தேவி எப்படி பிரார்த்தனை பண்ணாங்க? கிருஷ்ணர் வந்து ஓ பரபிரம்மே, பரந்தாமனே, புருஷோத்தமனே, அப்படி பிரார்த்தனை பண்ணாங்களா? எப்படி பிரார்த்தனை பண்ணாங்க? கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய நந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக. கிருஷ்ணா வந்து எப்படி பிரார்த்தனை பண்றாங்க? ஓ தேவகி நந்தனே, நந்தநந்தனே, வாசுதேவனே. ஏன் வாசுதேவன்? வசுதேவன் புதல்வரான வாசுதேவனே, தேவகி நந்தனே, நந்த கோபகுமாரனே. ஆண்டாள் நாச்சியார் என்ன பாடுறாங்க? குந்தி தேவி நந்த கோபகுமாராய. ஆண்டாள் நாச்சியார் என்ன பாடுறாங்க? யசோதையின் இளம் சிங்கமே, யசோதையின் இளம் சிங்கமே. பாத்தீங்களா?
நம்ம ஊர் அரசியல் தலைவர்கள் பேனர் வைப்பாங்க, காவியமே, ஓவியமே, செந்நீரே, தென்னீரே, சிங்கமே, குரங்கே அப்படிலாம் பேனர் வச்சிருப்பாங்க நம்ம ஊர் அரசியல்வாதிகள்லாம். இது அவங்க தன்னைத்தானே புகழ்ந்துக்கிறது. ஆனா அங்க பக்தர்கள் பகவானை புகழ்றாங்க. உன்னதமான பிரார்த்தனை. உத்தம ஸ்லோக குணானு வர்ணனை. யத் உத்தம ஸ்லோக குணானு வர்ணனை. கிருஷ்ணன் வந்து தூய்மையான பிரார்த்தனைகளை கொண்டு வழிபடும். தூயமாய வந்து நாம் தூமலர் தூய் தொழுது, வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க. ஆண்டாள் ஆட்சியர் சொல்லித்தராங்க இல்லையா? அவங்க யசோதி நிலம் சிங்கமே, வட மதுரை மைந்தனே. பார்த்தீங்களா? ஸோ இப்படி கிருஷ்ணனை வந்து குளோரிஃபை பண்ணும். இந்த மாதிரி பிரார்த்தனையை செஞ்சு நம்ம புனிதப்படுத்தும், நம்ம தூய்மைப்படுத்தும். கிருஷ்ணன் வந்து ப்ரேயர் பண்ணும்போது விதைக்கு அழுக்குகள்லாம் போகும். ஓகே, ஸோ அதனால நம்ம இந்த மாதிரி பிரார்த்தனையை செய்ய நம்ம படிச்சுக்கணும். எப்படி பிரார்த்தனை செய்ய படிச்சுக்கணும்? இந்த மாதிரி உயர்ந்த பக்தர்கள், குந்தி தேவி, பீஷ்ம தேவர், பிரம்மதேவர், மகாதேவர், இவங்க பிரார்த்தனை எடுத்துட்டு வந்து பகவான் முன்னாடி, கிருஷ்ணா நான் ஒரு மக்கு, நான் ஒரு மரமண்டை, எனக்கு பிரார்த்தனை எல்லாம் தெரியாது, ஏதோ இவங்க சொன்ன பிரார்த்தனை நான் சொல்றேன், அதை படிச்சுட்டு சொன்னாலே பெரிய விஷயம். அது வேற மறந்து போயிடும். அதை படிச்சுட்டு சொன்னாலே அது பெரிய விஷயம். அதனால திரும்ப திரும்ப படிக்கணும், திரும்ப திரும்ப கேட்கணும். ஐயோ படிச்சுனே மறந்து போச்சே, ஏன் மறந்தது? யாருக்கும் சொல்லிக் கொடுக்கல, அதான் மறந்து போச்சு. படிக்கணும், பேசணும், கேட்கணும், 4 பேருக்கு சொல்லிக் கொடுக்கணும், அப்போ மறக்காது. அப்புறம் தினமும் கிருஷ்ணன் முன்னாடி வந்து பிரார்த்தனை செய்யணும். கிருஷ்ணா உங்களை வந்து குந்தி மாறாங்க இப்படி பிரார்த்தனை பண்ணியிருக்காங்க, உங்களை வந்து குலசேகராமர் இப்படி பிரார்த்தனை பண்ணியிருக்காங்க, உங்களை பிரம்மதேவர் இப்படி பிரார்த்தனை பண்ணியிருக்காங்க, என்னுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கங்க. எனக்கு சொந்தமா ஒன்றும் தெரியாது. நமக்கு எதாவது சொந்தமா பண்ண தெரியுமா? ஒண்ணுமே பண்ண தெரியாது. அதனால ஆச்சாரியர் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்களோ அப்படியே செஞ்சிடும், அவ்வளோ. அதுதான் பரம்பரா. சொந்தமா இப்போ எல்லாத்தையும் பேப்பர் கொடுத்து, நான் பேப்பரை கொடுத்துருக்கேன், எல்லாம் பேப்பர் கொடுங்க, மாதாஜி எல்லாம் கவிதை எழுதுங்க கிருஷ்ணரை பத்தி, ஓடிடுவாங்க எல்லாம். எங்க கவிதை எழுது? எழுதணும்னு நினைக்கிறேன், வார்த்தை தான் வரமாட்டேங்குது. நீங்களே வேணா இடையில இடையில மானிய தேனிய பொன்மானிய எல்லாம் போட்டு இல்லையா? இந்த மாதிரிலாம் சொல்லுவோம். ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு தகுதி வாய்ந்தோம் இல்லை கிருஷ்ணரை வந்து புகழ்ந்து பாடுறது. அதனால தகுந்த பிரார்த்தனைகள் பாகவதத்தில் இருக்கு, அந்த பிரார்த்தனை எடுத்துப்பாங்க. ஓ கிருஷ்ணா, உங்களை வந்து பிரம்மதேவர் இப்படி பிரார்த்தனை பண்றாரு, உங்களை கஜேந்திரன் இப்படி பிரார்த்தனை செய்யறாரு, உங்களை வந்து குரு மகாராஜ் இப்படி பிரார்த்தனை செய்யறாரு, உங்களை பிரம்மதேவர் இப்படி பிரார்த்தனை செய்யறாரு, என்னையும் உங்க சேவகனா ஏத்துக்கங்க அப்படின்னு. ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பிரம்ம சம்ஹிதா கி, ஸ்ரீல பிரபுபாத் கி.